வணக்கங்க. நான் திண்டுக்கல்லேருந்து வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க. இப்போ இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி குறைபாடுகள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மாமரங்களில் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதிகமாக மழை பெஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மண்ணில் இருக்கக்கூடிய சாம்பல் சத்து வெளியே போயிடும். அதிகமாக வெளியே போயிடுச்சுன்னா இந்த படத்தில் காட்டின மாதிரி நுனி இலைகள் கூட வடிவம் இழந்து சுருங்கி காணப்படும். சாம்பல் சத்து மட்டும் இல்லைங்க, தழைச்சத்து, முக்கியமாக நுண்ணூட்ட சத்துக்களில் போரான் சத்தும் ஜிங்க் சத்தும் குறைஞ்சிருக்கிறதோட காரணம்தான் இந்த இலைகள்லாம் அதோட வடிவம் இழந்து காணப்படுறது. இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப எளிமையாக ஒரு காரியம் பண்ணலாம். 10 லிட்டர் தண்ணீருக்கு அரை லிட்டர் தேமோர் கரைசல், அது கூட 50 மில்லி கடல் பாசி உரம், 10 மில்லி சோளு பார் இது கலந்து தெளிக்கலாங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்கிறது நல்லது, அல்லது மாதம் ஒரு முறையாவது தெளிக்கிறது நல்லது. இது கூட சூடோமோனாஸ் 100 மில்லி கலந்துக்கிட்டோம்னா இந்த மாதிரியான குறைபாடுகளை நம்ம சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் தரைப்பகுதியில் ஒரு மரத்துக்கு 30 மில்லி, பெரிய மரமாக இருந்தால் 30 மில்லி, சின்ன மரமாக இருந்தால் 20 மில்லி ட்ரைகோடர்மா விரிடி கலந்து தரையில் ஊற்றிக்கிட்டோம்னா அழுகல் இல்லாத ஒரு மரத்தை எடுக்கிறதுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நம்ம ஒரு முயற்சி பண்ணலாம். இது ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் செய்ய ரொம்ப நல்லதுங்க. நன்றிங்க.